மிடில் கிளாஸ் படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸு. இதே மாதிரி மக்கள் நீங்களும் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நவம்பர் 21 நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். வந்து பாருங்கள். மிடில் கிளாஸ் படம் பார்த்தேன். ரொம்ப 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 நல்லா இருந்தது. இட் வாஸ் பிரில்லியன்ட். முனிஷ்காந்த் சார் வந்து ஆக்டிங் கேட்கவே வேணாம், பின்னிருக்காரு. அண்ட் குரேஷி இருக்காரு. குரேஷி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் நல்ல ஒரு கேரக்டர் அவருக்கும். சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இதெல்லாம் தாண்டி விஜய் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் விஜயோட ஆக்டிங் பார்த்து அட்மையர் பண்ணாத நாளே வந்து கிடையாது. பிகாஸ் ஷீ இஸ் அன் அமேசிங் பர்ஃபார்மர். நிறைய படங்கள் அவங்க பாஸ்ட்ல வந்து பார்த்துட்டு என்ன இப்படி நடிக்கிறாங்க. முக்கியமாக மாடர்ன் லவ் சென்னைலாம் பார்க்கும்போது வந்து நம்ம விஜய் அப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இது அதை விட ஜாஸ்தியாக வந்து நடிச்சிருக்காங்க. ஷீ ஜஸ்ட் நெயில்ட் இட். பிரில்லியண்டாக இருந்தது படம். எல்லா ஃபேமிலிஸும் போய் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிக்கலாம், நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த படத்துலேருந்து. இமோஷனலாக இருந்தது. இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக கைத்தட்டி ரசித்து பார்த்துட்டு வந்தோம் வெளியில். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபார் த ஹோல் டீம் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஷுவர் ஷார்ட் ஹிட். தேங்க்யூ. மிடில் கிளாஸ் ஃபிலிம். அதில் முனிஷ்காந்த் அண்ணா, அதுக்கப்புறம் விஜய் அக்கா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப 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 சூப்பரான ஒரு படம். ஃபேமிலியோட தியேட்டர்ஸில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, இமோஷன்ஸ் இருக்கு, எல்லாமே ஒரு பேக்கேஜா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஷுட் டெஃபினெட்லி கம் அண்ட் வாட்ச் இன் தி தியேட்டர்ஸ். ப்ரீமியர் ஷோவில் வந்து படம் பார்த்தோம். ஸோ ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம். எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து பயஸ்டாக சொல்ல, நான் பாடியிருக்கேன்றதுனால. பட் பிரணவ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஸோ நல்லா இருந்தது எல்லாம். தேங்க்யூ. நந்தினி அரவிந்தன். மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்திருந்தேன். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படம். அண்ட் எல்லா மக்களுமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வரலாம். முக்கியமாக வந்து மெசேஜ் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து ரொம்ப அழகான மெசேஜோட முடிச்சாங்க. கிளைமேக்ஸ் வாஸ் ரியலி குட். ஒரு காக்காக்களின் கூட்டம் அதை பற்றி ஒரு விஷயத்தை வந்து காமிச்சு ஒரு அனாலஜி மாதிரி கொடுத்துருந்தாங்க, விச் வாஸ் ரியலி நைஸ். ஸோ கண்டிப்பாக மனிதர்கள்கிட்ட இப்போ தற்காலிகமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இல்லை, நல்ல குணாதிசயங்கள்லாம் இல்லை, மறந்துட்டோம். அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக நினைவூட்டியிருக்காங்க. எப்படி நேர்மையாக இருக்கணும், எப்படி வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அப்புறம் அடுத்தவங்களோட பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் வந்து பார்க்கலாம். ஹீரோயின் அப்படிங்கும் போது அவங்க வந்து ஹீரோயினாவே இல்லை, அவங்க வந்து நம்மள ஒருத்தங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தினந்தோறும் நிறைய பேரை பார்ப்போம். நம்ம கூட இருக்கவங்க, நம்ம பக்கத்து வீடு, எய்த்த வீடு, நம்ம. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய கான்வர்சேஷன் இருக்கட்டும், அவங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மிடில் கிளாஸ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு படம். மிடில் கிளாஸ் எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும்னு என்னோட ரொம்ப பெரிய ஆசை. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு மூவி, ஃபீல் குட்டான மூவி. ஸோ டூ கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர், டோன்ட் மிஸ் இட் அவுட். டிசைனிங் தாண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து மார்க்கு நான் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. 100க்கு மேலேயே கொடுத்துடலாம் நம்ம. பிகாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கனெக்டிங் வந்து இப்போ நார்மலாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான். லைக் இப்போ நடக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் இது கனெக்ட் ஆகுது. ஸோ இதை நிச்சயமாக வந்து பார்க்கணும் தியேட்டரில், மிஸ் பண்ணிடாதீங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை நிறைய மெசேஜஸ் இருக்கு. இது ஒரு படமாக பார்க்காம ஒரு நல்ல ஒரு அதான் சொன்ன ஃபீல் குட் மூவி. சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான். எல்லாரும் வந்து பார்க்கணும். ஃபேமிலியோட சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. உண்மையாகவே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு ஃபீல் குட் படமாக தான் எடுத்திருந்தாங்க. அது ரீச் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். மொத்தமாக ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஃபில்ம், ஒரு சிம்பிளான ரொம்ப படம். ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் தான் வேணும்னு சொல்கிறேன். நான் இப்போ நிறைய காம்ப்ளிகேட்டடான ஃபிலிம்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. பட் அதையும் தாண்டி ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு சிம்பிள் மெசேஜ் சொல்கிற ஒரு படம், சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற படமும் ரொம்ப தேவை. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதான் நான் அந்த என்ன எமோஷன் நான் சொல்ல விரும்பலை. பிகாஸ் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் வரும். அது வந்து எல்லா படங்களும் கிடைக்காது இல்லையா. ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வரும். அண்ட் ஐ திங்க் அங்கே சொல்கிற வேல்யூ வந்து நம்ம எல்லார் லைஃபுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்.
பின்னிட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ். முனிஷ்காந்த் சாரும் சரி, விஜயலட்சுமி மேமும் சரி, உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பிகாஸ் அவங்க 2 பேரும் நம்ம அந்த ஒரு ரோலில் வச்சு நம்ம இமேஜின் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அவங்க அந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி அந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் பின்னிட்டாங்க, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே.